ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு குட்டி பையன் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வரான் ஸ்கூல்லேருந்து. உடனே அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, என்ன தம்பி, ஏன் இவ்வளோ மூட் ஆஃபாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் என்னை ஒரு பேர்ட் சாங்சுரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நான் அன்னப்பறவையை பார்த்தேன். உடனே நான் வேகமாக போய் அதுக்கு பால் கொடுத்தேன். ஆனால் அது பால் குடிக்கவே இல்லை. நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? அன்னம் பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சா தண்ணியை பிரிச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அது நடக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறோம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி, நான் சொன்னது அன்னப்பறவை இல்லைடா கண்ணு. அன்னம்னா சாதம்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது அந்த சாதத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ நான் உனக்கு சூடாக வடித்த சாதத்தை தரேன், இதில் பாலை ஊற்றிப்பார் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் ரொம்ப ஆர்வமாக போய் சாதத்தை வாங்கி ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சோண்டு தண்ணியை கலந்து பாலையும் தண்ணியும் சேர்த்து அந்த சாதத்தில் ஊற்றுறான். என்ன ஒரு ஆச்சரியம், சாதம் பாலை மட்டும் உறிஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது அம்மா சொன்னதோட அர்த்தம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஒரு சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன அன்னம் சாதத்தையும் குறிக்குமே தவிர அது அன்னப்பறவையை குறிக்காது. அன்னம் பாலையும் தண்ணியையும் பிரித்து பாலை மட்டும் உறிஞ்சும் அப்படிங்கிறது. சாதத்தில் நம்ம பால் ஊற்றினோம் அப்படின்னா பாலை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு அந்த பாலில் இருக்க தண்ணியை அது பிரிச்சிடும். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.